ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மு பாருங்க. திருச்சி பேருந்து நிலையத்தில் இருந்து கரூருக்கு 3 பயண சீட்டுகளும் புதுக்கோட்டைக்கு 2 பயண சீட்டுகளும் வாங்க மொத்த கட்டணம் 85. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அடுத்தது, ஆனால் கரூருக்கு 2 பயண சீட்டுகளும் புதுக்கோட்டைக்கு 1 பயணச்சீட்டும் வாங்க மொத்த கட்டணம் 50. இது 2வது ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஆனாலுக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் 2வது. திருச்சியிலிருந்து கரூர் மற்றும் புதுக்கோட்டைக்கு செல்ல கட்டணங்களை காண்க. இது 3வது அவங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து, இதான் மெயின் பாயிண்ட். திருச்சியிலிருந்து தான் பஸ் போகுது. பேருந்து நிலையத்திலிருந்து கரூருக்கு 3 பயணச்சீட்டு. ஃபர்ஸ்ட் கரூருக்கு வருது. சரிங்களா? அந்த கரூரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்க என்ன வரும், 3x. சரிங்களா? இப்போ 3x போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, புதுக்கோட்டைக்கு 2 பயணச்சீட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். புதுக்கோட்டைன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒய்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ புதுக்கோட்டைக்கு 2 பயணச்சீட்டு பிளஸ் 2y. சரிங்களா? ஈக்குவல் டு இதுக்கு எவ்வளவு கட்டணம் ஆகுது, வாங்க மொத்த கட்டணம் 85 ஈக்குவல் டு 85. இது ஃபர்ஸ்ட், இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ 2வது வாங்க. ஆனால் 2 கோடு போட்டிருக்கேன் ஒரு டிஃபரெண்ட்டுக்காக. கரூருக்கு 2 பயணச்சீட்டும், கரூர்னா என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ். கரூருக்கு 2 பயணச்சீட்டு, அப்ப என்ன வரும், 2x. புதுக்கோட்டைக்கு 1 பயணச்சீட்டு, புதுக்கோட்டை என்ன சொல்லியிருக்கோம், y. சரிங்களா? புதுக்கோட்டைக்கு 1 பயணச்சீட்டு பிளஸ் 1 இன்ட்டு y. சரிங்களா? இந்த 1 போடாம கூட விட்டுறலாம், y மட்டும் கூட எழுதலாம். வாங்க மொத்த கட்டணம் எவ்வளோ, 50. இது வந்து 50. இது 2வது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. 3வது அவங்க என்ன கேட்கறாங்க, திருச்சியிலிருந்து, அதே திருச்சியிலிருந்து கரூர் மற்றும் புதுக்கோட்டைக்கு செல்ல கட்டணம் என்ன. ஃபர்ஸ்ட் கரூருக்கு போறதுக்கு கட்டணம் என்ன, புதுக்கோட்டைக்கு போறதுக்கு கட்டணம் என்னன்னு கேட்கறாங்க. கரூர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். புதுக்கோட்டை என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒய்ன்னு சொல்லியிருக்கேன். கரூர் போற கட்டணம் எக்ஸோட மதிப்பும், புதுக்கோட்டைக்கு போற மதிப்பு ஒய்யோட மதிப்பும் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஈஸி கணக்கு தான். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் வந்த மாதிரி. சரிங்களா? பொறுமையா போடணும். பாருங்க, 3 பயணச்சீட்டு இருக்கு பாருங்களா, இன்னொரு டைம் சொல்றேன். அப்போ 3x பிளஸ் 2 பயணச்சீட்டுங்களா, 2y ஈக்குவல் டு மொத்த கட்டணம் 85. அதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது வாங்க, 2 பயணச்சீட்டு இருக்குதுங்களா, 2x பிளஸ் அடுத்தது என்னது, 1 பயணச்சீட்டு இருக்குதா, 1y ஈக்குவல் டு என்னது, 50 எழுதிட்டோம். சரிங்களா? கரூருக்கும் புதுக்கோட்டைக்கும் செல்ல கட்டணம் காணும். இதை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, சால்வ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல 3x பிளஸ் 2y ஈக்குவல் 85. இங்க 2x பிளஸ் y இருக்குது. சரிங்களா? 1y ஈக்குவல் டு 50. இது என்ன சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே கிட்டோம். ஓகேங்களா? 2வது ஈக்குவேஷனை இங்க 2y இருக்குதுங்களா, இப்போ இங்கே 2y மாத்தணும். சரிங்களா? அப்பதான் y கேன்சல் ஆகும். 2வது ஈக்குவேஷன் 2ஆல பெருக்குங்க. பெருக்கலாங்களா? சரி, பெருக்கல் 2 ஈக்குவல் டு என்ன வரும், 4x வரும் பிளஸ் இங்க 2y வரும். 2 பெருக்குனா 4x, இங்க 2 பெருக்குனா 2y ஈக்குவல் டு 50 2ஆல பெருக்குனா 100. ஓகேங்களா? சரி, பாக்ஸ் போடுறோம் பாருங்க. இந்த பாக்ஸ் போடுறது, இந்த பாக்ஸ் போடுறது, இது ரெண்டுத்தையும் இப்போ சால்வ் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் தான் இப்படி மாத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இதையும் சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், பிளஸ் 2y இருக்குது, இங்கே பிளஸ் 2y இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், குறி மாற்றணும். சரிங்களா? இங்க கீழே எழுதுறேன், இங்க மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். சரிங்களா? சொல்லுங்க போகலாம். 3xல இருந்து மைனஸ் 4x, அப்போ என்ன வரும், மைனஸ் எக்ஸ். சரிங்களா? பிளஸ் 2yயும், இது வந்து மைனஸ் 2yயும் கேன்சல் ஆயிடுது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இங்க 85 இருக்குது, மைனஸ் 100. 85ல இருந்து 100 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், மைனஸ் 15. ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 வந்திருக்கு. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 15. ஓகேங்களா? அப்படியே கிட்டோம். அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கலாம். ஒய் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 15ன்னு இதில் அப்ளை பண்ணாலும் சரி, இதில் அப்ளை பண்ணாலும் சரி, இதில் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கு எதில் விருப்பமோ அப்ளை பண்ணுங்க. நான் இதில் அப்ளை பண்ணுறேன், அதான் கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? சரி, இது இங்கே எழுதுறேன். 2x இருக்குது, 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம், 15 எழுதிங்க. ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50, ஒய் ஈக்குவல் டு 50. 2 இன்ட்டு 15 30 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. ஒய் ஈக்குவல் டு 50 பிளஸ் 30 ஆன்சர் பேசினா மைனஸ் 30. 50 30% என்ன வரும், 20. ஓகேங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் எவ்வளோ, 20. எக்ஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன், கரூருக்கு போகிற பயணிச்சிட்டு. ஒய்ன்றது என்னது, புதுக்கோட்டைக்கு போகிற பயணிச்சிட்டு. அப்போ கரூருக்கு 15 ரூபாயும், புதுக்கோட்டைக்கு ஒய் 20 ரூபாயும் ஆகும். சரிங்களா? 15, 20. அதான் 15, 20 ஏ ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கணக்கு நிறைய வேற டிஃப்ரெண்டா கூட கேட்கலாம். சரிங்களா? எப்படி கேட்டாலையும் எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சு போட்டீங்கன்னா, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஒரு 4-5 கணக்கு இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்புறம் ஆன்சரு தானே வந்துடும். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம்.
சரி, 2வது கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. ஆனா ஈஸி, பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ரஜினீஷ், குமார் இருவரும் 2 டஜன் மிட்டாய்களை 25% 75% என்றவாறு பிரித்துக் கொள்கின்றனர். சரிங்களா? ரஜினீஷ் வந்து எவ்வளோ 25% மிட்டாயை பிரிச்சுக்கிறான். குமார்ன்றவன் ஒரு 75% மிட்டாயை பிரிச்சுக்கிறான். அவன் என்ன கேட்கறாங்க, குமார் பெரும் மிட்டாய்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? குமார் பெரும் மிட்டாய்கள் எண்ணிக்கை, அதாவது 75% பாத்தீங்களா, அது என்னன்னு கேட்கறாங்க. எதுல 75%? 2 டஜன் மிட்டாய்கள். சரிங்களா? ஒரு டஜன்னா 12, 2 டஜன்னா என்னது 24 மிட்டாய். ஓகேங்களா? எத்தனை மிட்டாய்? 24 மிட்டாய். இப்ப 25% 75%மா பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? 25 75 இதுல பிரிக்கலாம். 24ன்றது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க 24 4ஆல வகுத்தீங்கன்னா தான் கரெக்ட். அப்பதான் 25 25 25 25 புரிஞ்சிடும். சரிங்களா? இதை 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 24 அப்படின்றது 100%. சரிங்களா? 50% எவ்வளவு? இதுல பாதி. 50%ன்னா இதுல பாதி எவ்வளோ? 12 தான் 50%. 25%ன்னா இதுல பாதி, 50ல பாதி 6. சரிங்களா? அப்ப 25%ன்றது 6. ஓகேங்களா? அப்போ இது வந்து 6, 25%. ரஜினிஷ்க்கு எவ்வளவு கிடைக்கும்? 6 மிட்டாய் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி குமாருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 24ல இது 50%ன்றது தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இப்ப ரஜினிஷுக்கு 25%, அப்போ 6 மிட்டாய் போகும். குமாருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 75%. 24ல 6% மீதி எவ்வளோ? 18%, 18 மிட்டாய். அதான் வந்து குமாருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ குமாருக்கு கிடைக்கும் மிட்டாய்கள் எனக்கு என்னது? 18. சும்மா நான் விளக்கமா சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? 25%, 24ல 25%, 75% ஈஸியா பிடிக்கலாம். 6ன்றது தான் 25%, 18ன்றது 75%. ஏன்னா 18 6 கொண்டீங்கன்னா என்ன வரும்? 24 வரும். பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3வது கணக்கு. ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தார். சரிங்களா? அது ஒரு கான்செப்ட், அது ஒண்ணு நம்மளுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. ஒரு கேக்கின் அடக்க விலை இதுதான் முக்கியம். 55. ஒரு கேக்கோட விலை 55 ரூபாய் அடக்க விலை. அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 லாபத்திற்கு விற்கிறாள். 11 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாள். அப்போ கேக்கோட அடக்க விலை 55, 11 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போ அடக்க விலை 55 பிளஸ் லாபம் 11. அப்போ டோட்டல் எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க? 6 6 66 ரூபாய்க்கு கேக் வந்து விற்கிறாங்க. ஒரு கேக்கோட விலை ரூ 66க்கு விற்கிறாங்க. சரிங்களா? கேக் 1. சரிங்களா? விற்கிறார். 25 கேக்கு விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்கன்னு கேட்கறாங்க. ஒரு கேக்கு 66 ரூபாய், 25 கேக்கு விற்கிறாங்க. அப்பனா 25ஆல பெருகுனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்போ 25 இன்ட்டு 66, 6 30 0 மீதி 3, 6 12 3, சரி 12 3 15, 150. திரும்பி 6ஆல் தான் பெருக்கிறோம், அதே 150 தான். நான் ஒரு 0 5 5 1 6 1, 1650 ரூபாய். 25 கேக்கோட விலை 1650 ரூபாய். எங்க இருக்கு ஆன்சரு? சி ஆன்சர். சரிங்களா? பொறுமையா போடுங்க. அடக்க விலை 55 கொடுத்துறாங்க. ஒரு கேக்கோட அடக்க விலை 55, ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்ப டோட்டலா 66 ரூபாய் அடக்க விலை. ஒரு கேக்கோட அடக்க விலை 66 ரூபாய், விற்கிற விலை. சரிங்களா? விற்ற விலை. 25 கேக்கு விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்கன்னு கேட்கிறோம். அப்ப 25 கேக்குன்னா 25 இன்ட்டு 66 பெருகிட்டீங்கன்னா அது ஆன்சர் 1650. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 4வது கணக்கு. 4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் 3 ஆங்கில அகராதியின் மொத்த விலை 750. சரிங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பார்ட். ஒரு ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்கு எனில், சரிங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, எனில் ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்ன? ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையும் ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய விலையும் மொத்த விலை ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன விலைன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 தமிழ் புத்தகங்கள் அப்படிங்கிறதுங்களா, தமிழ் புத்தகத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆங்கில அகராதி நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 4 தமிழ் புத்தகம் கொடுத்துக்கிறோம், அப்போ 4x. ஓகேங்களா? பிளஸ் 3 ஆங்கில அகராதின்னு கொடுத்துறோம், அப்போ 3y. இதோட விலை என்ன? மொத்த விலை 750, ஈக்குவல் டு 750. புரிஞ்சுங்களா? 4 தமிழ் புத்தகம் பிளஸ் 3 ஆங்கில அகராதி ஈக்குவல் டு 750 எழுதிட்டோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வராங்க. ஒரு ஆங்கில அகராதியின் விலை, சரிங்களா, ஒரு ஆங்கில அகராதியின் விலை, ஆங்கில அகராதினா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒய்ன்னு சொல்லியிருக்கேன், மேல கூட எழுதுறேன். ஒரு ஆங்கில அகராதியின் விலை ஒய் விலை ஈக்குவல் டு என்னது, ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்கு. தமிழ் புத்தகத்தினுடைய விலையை போல 2 மடங்கும். சரிங்களா? தமிழ் புத்தகத்தின் விலை என்னது, எக்ஸ். இதை போல 2 மடங்கும். அப்ப என்ன பண்றோம், 2ஆல பெருக்கிறோம். சரிங்களா? இன்னொரு சொல்றேன்.
ஒரு ஆங்கில அகராதியின் விலை. ஒரு ஆங்கில அகராதி எழுதிட்டோம் ஒய். ஆங்கில அகராதினா ஒய். விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல், ஒரு தமிழ் புத்தகம்னா எஸ், விலையை போல் 2 மடங்கு. அப்ப 2ஆல பிரிக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். சரி, கொடுத்துட்டோம். என்ன கேட்கறான் எனில், ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை கேட்கறான். அப்போ ஒரு தமிழ் புத்தகம், ஒரு எக்ஸ் என்னன்னு கேட்கறான், ஒரு ஒய் என்னன்னு கேட்கறான். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இது ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்து இங்க அப்ளை பண்ணுங்க. இங்க தான் இருக்கு ஒய்ன்னு 3 ஒய்ன்னு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒய்க்கு பதிலா 2x அப்ளை பண்ணுங்க. இப்போ 4x plus 2 3 ஒய்க்குள்ள நம்ம என்ன அப்ளை பண்றோம், 2x அப்ளை பண்றோம். ஒய்க்கு பதிலா y ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை அப்ளை பண்ணிடுறோம். ஈக்குவல் டு 750. 3 இந்த ஒய்க்கு தான் 2x அப்ளை பண்றோம். இப்போ 4x பிளஸ் 3 6 6x ஈக்குவல் டு 750. 4x 6x கூட்டிங்கன்னா என்ன வரும், 10x ஈக்குவல் டு 750. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், 0 0 கேன்சல் பண்ணிருங்க, கேன்சல் பண்ணலாம். அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும், 75. x ஈக்குவல் டு 75. 1 x ஈக்குவல் டு 75, x ஈக்குவல் டு 75. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது தமிழ் புத்தகத்தினுடைய விலை எவ்வளோ, 75. இங்கிலீஷ் புத்தகத்தினுடைய ஆங்கில அகராதியினுடைய விலை கண்டுபிடிக்கணும்ல. ஆங்கில அகராதினா டிக்ஷனரி தான். அப்போ இந்த x ஈக்குவல் 75 இதில் அப்ளை பண்ணுங்க, y கிடைச்சது. இதுலையும் கூட அப்ளை பண்ணலாம், நம்ம இருக்கும். இப்போ y ஈக்குவல் டு 2 x பதிலாக அப்ளை பண்றோம், நம்ம கண்டுபிடிச்சி 75 அப்ளை பண்ணுங்க, 75. அப்புறம் 2 × 75 என்ன வரும், 150. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 150. மொத்த விலை தான் கேட்குறாங்க. ஒரு தமிழ் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கேட்குறாங்க. 75யும் 150யும் கூட்டுறீங்க. கூட்டிங்கன்னா என்ன வரும், 225. ஓகேங்களா? இதுதான் மொத்த விலை. எங்க இருக்கு பாருங்க, பி ஆன்சர். ஓகேங்களா? ஈஸி கணக்கு தான், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் போடலாம். சரிங்களா? அடுத்தது 5th சம்முக்கு போகலாம். 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டியின் விலை 1500, ஒரு சைக்கிளோட விலை வந்து 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால், 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. எவ்வளவு தள்ளுபடி சதவீதம் கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 1500 ரூபாய் மிதிவண்டியோட விலை எழுதிக்கலாம். எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விற்றாங்கன்னா இப்போ எவ்வளவு தள்ளுபடி வித்துனுப்பாங்க, 0. அப்புறம் 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே தான் 1 கொடுத்துட்டோம். 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 150, 1500 வந்து 1350 போச்சுன்னா 150 ரூபாய். 150 ரூபாய் தள்ளுபடியில விற்கிறாங்க. சரிங்களா? என்ன கேட்கறாங்க, விற்றால் தள்ளுபடி சதவீதம் கேட்கறாங்க. 150 ரூபான்னு இருக்குது பாத்தீங்களா, அது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. சரிங்களா? 1500ல 150 ரூபான்றது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி இருக்கலாம், தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு மொத்த சைக்கிளோட விலை என்ன, 1500. எவ்வளவு தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க, 150 ரூபாய் தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இன்ட்டு 100 போடுங்க, அவ்வளவுதான். 2 0 2 0 கேன்சல் பண்ணுங்க. மேல 150 இருக்குது, இங்க 15 இருக்குது. ஒரு 15 15, இங்க என்ன வரும், இங்க ஒரு 15 15, இந்த 0 இருக்குது, அப்படி 10 15 இது. சரிங்களா? 10 15 150. அப்ப என்ன வரும், 10%. எவ்வளவு தள்ளுபடி பண்ணி வித்திருக்காங்க, தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு, 10% தள்ளுபடி பண்ணி சைக்கிளை வித்திருக்காங்க. சரிங்களா? 10%. ஓகேங்களா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? 1500 ரூபாயில 1350 ரூபாய் வித்துக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கம்மியா வித்துக்கிறாங்க, 150 ரூபாய் கம்மியா வித்துக்கிறாங்க. 1500 150ன்றது 10%. ஓகேங்களா? பார்த்த உடனே டிக் அடிக்கலாம். சும்மா ப்ரொசீஜர் போட்டு காமிச்சேன். சரி, டோட்டலா பாத்தீங்கன்னா 5 கணக்கு நடத்திருக்கேன். உங்களுக்கு இதுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.